ஹாய், வெல்கம் டு சாருகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக அதே சமயம் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்க கீரை வடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கீரையை சாப்பிடாத குழந்தைங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. என் குழந்தைங்களும் அதே மாதிரி தாங்க, கீரை சாப்பிட மாட்டாங்க, நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. இந்த கீரை வடை எப்படி வரும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வடை சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். இந்த வடை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க, 1/2 கப் துவரப்பருப்பு எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்து அதே மாதிரி இதே 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி அளவு மட்டும் நம்ம இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம், மிச்சத்தை பத்திரமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ சேர்க்கணுன்னு நான் சொல்கிறேங்க. ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம், ஒரு 10 பல் பூண்டுங்க உரித்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்து சேர்க்கணுங்க. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுருக்கேங்க. 1/2 கப் அரைக்கீரை எடுத்துருக்கேங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பசலைக்கீரை, முளைக்கீரை, முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாங்க. இந்த முறையில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கப்பில் பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த 1 டைம் மட்டும்தான் நம்ம இந்த மிளகாவும் சோம்பும் சேர்த்து அரைக்கணுங்க. அடுத்தடுத்தலாம் நம்ம பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதே முறையில் பருப்பை அடுத்த எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கெலாம் மிளகா சோம்பு சேர்க்க வேணாங்க. எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இஞ்சி நல்லா போட்டு இந்த மாதிரி இடிக்கல்ல இடிச்சிருக்கேன். பூண்டையும் அது மாதிரி போட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க. 1-2 இடிச்சிங்க பூண்டை, ஆனால் இஞ்சி நல்லா நைஸாக இடிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த பதத்தில் இடித்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்சுருக்கேங்க பருப்புலாம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சொல்லலை நான் லிஸ்ட்டில், சேர்த்துக்கோங்க. அது மாதிரி கொத்தமல்லி நல்லா பொடிசாக இருக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகாய், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வடை. இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க இந்த வடைக்கு. இந்த கரம் மசாலா இருந்துச்சுன்னா மறக்காமல் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைக்கீரையெல்லாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அலசிட்டு எவ்வளோ பொடுசாக உங்களால் நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பருப்பு எடுத்தணும் அந்த கப்பில் 1/2 கப் நான் கீரை சேர்த்துருக்கேங்க. மிச்சம் கொஞ்சம் நான் துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. பைத்தம்பருப்பு பாதி சேர்த்துட்டு பாதி எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்க்கலை, இப்போ சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தாங்க உப்பு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பிசைஞ்சு கொடுங்க. அந்த கீரையும் பருப்பும் ஒன்று சேரணுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் இந்த டயத்தில் உப்பு சேருங்க, ஃபஸ்ட்டே சேர்த்துட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உப்பு எல்லாம் எல்லோரும் ஒன்றும் கலக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பதத்துக்கு கீரை தாங்க நமக்கு இதில் நிறையா இருக்கணும், பருப்பை விட. பாருங்கள், கீரை தான் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வடை தட்டுறது ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நான் இப்படி உருட்டி வச்சுக்க சொல்கிறேன். இப்போ தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு அதில் நம்ம உள்ளங்கையில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு ப்ரெஸ் 2-3 ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உள்ளங்கையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம வடை கிடச்சிருங்க. கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாக தட்டி எடுத்துடலாங்க. லெமன் சைஸில் எல்லாத்தையும் உருட்டிட்டு தண்ணியில் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படி உள்ளங்கையில் வச்சு அப்படி பொத்துனாப்பில் கொடுங்க. அவ்வளோதான், நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. அழகாக சூப்பர் ஷேப்பில் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க.
ஒரு 2-3 ப்ரெஸ் பண்ணாலே போதும். உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அழகாக ஷேப்பில் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் இப்போ நம்ம தட்டி வச்சிருந்த வடையை போடலாங்க. இதே மாதிரி வடை எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 வடை போடுறேங்க உள்ளனா. இப்போ அடுப்பை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வடை போடும்போது ரொம்ப ஹைலேயும் வைக்க வேணாம், சிம்லேயும் வைக்க வேணாங்க. மீடியமாகவே வச்சு நல்லா வேக விடுங்க. நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும் வடை. அதே ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளில வந்து நல்லா கருகிடும், உள்ளே வேகாது. நம்ம மீடியமாக வச்சு வேக விடுங்க. நல்லா சூப்பரான கிறிஸ்பியான வடை நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், நமக்கு இந்த வடை வந்து உதிர்ந்து போகாது, பருப்பு தெரியாதுங்க. சூப்பரான வடை நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டான வடை, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா? இதே முறையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்ட்டான வடை கிடைக்குங்க. எல்லாத்தையும் நான் இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில். பாருங்கள், சூப்பராக இருப்பாருங்க வடை. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கீரையே சாப்பிட மாட்டாங்க என் பசங்க. பாருங்களேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதில் உள்ள சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என் பசங்களுக்கு கீரை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த முறையில் செஞ்சு கொடுத்தேன்னா வச்சுக்கிங்களேன், செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சுக்கலாம். இல்லைன்னா சும்மா கூட சாப்பிடலாம். ஒன்றுமே தேவையில்லைங்க. இந்த வடைக்கு சைடிஷே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே முறையில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சாருகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.